நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். பரன்மேல் ஆடு வளர்ப்பில் அதிக லாபம் கிடைப்பதாக ஆடு வளர்க்கும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். நாமக்கல் மாவட்ட விவசாயிகள் கால்நடை வளர்ப்பில் அதிகம் ஆர்வம் காட்டி வருகின்றனர். அந்த வகையில் பரன்மேல் ஆடு வளர்த்தால் நோய் தொற்று ஏற்படாமல் இருப்பதுடன் அதிக லாபம் கிடைப்பதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். பரன் அமைத்து 50க்கும் மேற்பட்ட ஆடுகளை வளர்ப்பதால் போதுமான அளவு வருமானம் கிடைப்பதாக தெரிவிக்கிறார் விவசாயி தெய்வ விநாயகம். மேய்ச்சலில் இருக்கக்கூடிய ஆட்டிற்கு நோய் வாய்ப்பு வருவதற்கு அதிக வாய்ப்புண்டு. அது கடந்த மழை காலங்களில் சளி அதிகம் பிடிக்கும். இதில் அது மாதிரி எதுவும் இல்லாத ஆடு ஆரோக்கியமாக உள்ளது. அப்படி ஆரோக்கியமாக இருக்கிறதுனால எடை கூடுது. எடை கூடும்போது மற்ற கிராமத்தில் வளர்க்குற ஆட்டை விட அது மாதிரி பரமையில் வளர்க்குற ஆட்டுக்கு லாபம் எச்சா கிடைக்குது. கிராமத்து தோட்டத்தில் தரையில் வைத்து வளர்க்கப்படும் ஆடுகளுக்கு நோய் தொற்று மற்றும் குடல் புண்கள் ஏற்படும் அபாயம் உள்ளது. பரன்மேல் வளர்க்கும் ஆடுகளுக்கு நாள்தோறும் 3 முறை தீவனம் வழங்கப்படுகிறது. மேலும் தடுப்பூசிகள் போடப்பட்டு நல்ல ஆரோக்கியத்துடன் ஆடுகள் வளர்க்கப்படுவதால் வியாபாரிகள் ஆர்வத்துடன் வாங்கி செல்வதாக தெரிவிக்கிறார் ஆடு வளர்க்கும் ருக்மணி. தோட்டத்தில் இப்போ மேயறதை விட பரன்மேல் வளர்க்குறதுல எந்த தொற்று வியாதியும் வராது. பூச்சி வராது. குடலில் பூச்சி இல்லாமல் பூச்சி மருந்து கொடுத்து தடுப்பூசி இன்ஜெக்ஷன் பண்ணி நல்லா வளர்த்துட்ருக்குறோம். கோப்போர் கோத்திரி பில்லெல்லாம் கட் பண்ணி போடுறதுனால வெயிட் நல்லா கூடுது. கால்நடை வளர்ப்பிலும் அதிக லாபம் ஈட்ட முடியும் என்பதற்கு நாமக்கல் மாவட்ட விவசாயிகள் முன் உதாரணமாக திகழ்கின்றனர். ஸ்ரீதர், நியூஸ் 7 தமிழ், நாமக்கல்.